பேர் வந்து சரோஜா. ஊர் உசிலம்பட்டி. அங்கேருந்து முதல்ல வலி எடுத்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அப்போ ஆப்ரேஷன் பண்ண பிறகு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே வந்து இப்போ மாத்திரை மருந்து வாங்கிட்டு போகிறோம். கிறுகிறுன்னு வந்தது விழுந்துட்டேங்க சார். ஒரு விசேஷ வீட்டுக்கு போன இடத்துல போயிட்டு திருப்பி ரிட்டன் விழுந்து அப்போ சரியாக போச்சு. இப்போ வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் காமிச்சாங்க கொண்டு வந்து ஜிஹெச்சில். அப்போ திருப்பி நம்ம ஒரு மாதம் கழித்து வந்து நான் எப்பயும் பார்க்குற டாக்டரை கொண்டு போய் காமிச்சேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சரியாக போச்சு. இந்த மாத்திரை வந்து பிபி மாத்திரைலாம் கொடுத்தாங்க. அது இந்த ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட மாத்திரை அதெல்லாம் வேணான்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கும் சரி இருக்கணும் சார், நான் கையை வச்சுருந்தேன், வலிச்சா போட்டுக்கிறேன்ட்டு நான் இது பண்ணேன். அப்புறம் அது போட்டுக்கிட்டே வந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு செஞ்சு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் முடிஞ்ச விட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி லேசாக ஊறுறது மாதிரி தெரியுது. அந்த ரத்தம் ஊறுறதுக்கு இருக்கு என்னன்னு தெரில. அதனால் டாக்டர் வந்து உங்களுக்கு இந்த மாத்திரை மருந்து மெடிசன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க, என்ன சரியாக போகும், 6 மாதம் கழிச்சு நாங்கள் இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நாங்கள் சாப்பிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரோங்க சார். நான் நெட்டில் புனர்ஜென்மத்தில் நெட்டில் பிள்ளைய இப்போ நெட்டில் பார்த்தாங்க, அதை வச்சு தான் சார் வந்தோம். சிறுதானிய உணவுங்களை சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ ஆப்ரேஷன் பண்ண பிறகு அது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சிறுதானியங்களும் ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டு வேலை தான் சார் செய்வேன். வீட்டு வேலை வேற ஒன்றும் சமையல் கூட கடைக்கு அவங்க பலசரக்கு வச்சுருக்காங்க. நம்ம உடம்பு இப்படி இருந்து சார் என்னென்ன சாப்பிட்லாம் செய்யலாம்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க மாத்திரை மருந்து சொல்லியிருக்காங்க. கால் வலி இருக்குன்னு, அது மூட்டு வலி மாதிரி இருக்கு, அதுவும் சொல்லியிருந்தோம். எல்லாமே சரியாக போகும்னு சொல்லி